நடிகர் சூரி இன்று கருடனாக திரையுலகம் என்னும் விண்ணில் உயர பறந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதற்கு விதை போட்டது புரோட்டா காமெடி தான். புரோட்டா சூரி என்றால் வெற்றிமாறனால் செதுக்கப்பட்டு விடுதலை ஹீரோவாகி கருடனில் கலக்கி கொண்டிருக்கிறார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் எலக்ட்ரிஷியனாக பணிபுரிந்து அங்கே சிறு சிறு காட்சிகளில் முகத்தை காட்டி இன்று முன்னணி ஹீரோக்களுக்கு நிகராக விளங்குகிறார் சூரி. சூரிக்கு மிகப்பெரிய பிரேக் கொடுத்த படம் என்றால் அது வெண்ணிலா கபடி குழு படம்தான். இயக்குனர் சுசீந்திரன் இந்த படத்தில் இவரை தேர்ந்தெடுக்கும் போது பல நாட்கள் அவருக்கான காட்சியே இல்லாமல் இருந்திருக்கிறது. இதனால் ஷூட்டிங்கை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவருக்கு முக்கிய காமெடி கதாபாத்திரம் ஒன்றை கொடுத்து ஒரே நாளில் திரையுலகில் திருப்புமுனை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த காமெடி தான் பரோட்டா காமெடி. பரோட்டா காமெடியை பார்த்து வயிறு வலிக்க சிரிக்காதவர்கள் எவருமே இல்லை. நீ தப்பு தப்பாக கணக்கு போடுற, கோட்டை அழி, முதல்லேருந்து சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி சூரி கூறும் அந்த வசனத்திற்கு தேட்டரே சிரிப்பு வெடியில் அதிரும். இந்த காமெடியில் நடிப்பதற்காக சூரி காலையிலிருந்து சாப்பிடாமல் இருந்தாராம். இயக்குனர் சுசீந்தர் இவருக்கு வெறும் டீ மட்டும் கொடுக்க சொல்லியிருக்கிறாரு. அதன்படி அவ்வப்போது டீயை மட்டும் குடித்து கொண்டு இரவு வரை பசியை தாங்கிக் கொண்டு கடைசியாக பரோட்டா சாப்பிடும் காட்சியில் நடிக்கும்போது 13 பரோட்டாக்கள் வரை சாப்பிட்டாராம் சூரி. இயக்குனர் சுசீந்திரர் இவரிடம் ஷூட்டிங் முடிந்த பின் கூறும்போது, உண்மையான பசி உள்ளவனுக்கு தான் அந்த பசி கொடுமையால் சாப்பிடும் முகபாவனைகள் வரும். நீ அவ்வப்போது சாப்பிட்டு இந்த காட்சியில் நடித்திருந்தா அந்த முகபாவனைகள் கண்டிப்பாக கிடைச்சிருக்காது. எனவே தான் உனக்கு காலையிலேருந்து சாப்பாடு கொடுக்கலன்னு சொல்லியிருக்காரு. 13 பரோட்டாக்களை ஒரே தடவையில் சாப்பிட்ட சூரி சில நேரம் முடியாமல் யாருக்கும் தெரியாமல் பின்னே போட்டு விடுவாராம். எனினும் இந்த காமெடியை சூரியை முதல் நிலை காமெடியனாக ஹீரோக்கள் நடிக்க வச்சு இன்று கதையின் நாயகனாக மாற்றி அழக பார்க்குது. சினிமாவை ஒருவர் எப்படிலாம் மாற்றும் என்பதற்கு சூரியின் வளர்ச்சி அனைவருக்கும் சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த ஒரு சம்பவத்தை பற்றி ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருக்காரு சூரி. அதெல்லாம் தாண்டி சூரி வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய விடாமுயற்சின்னு சொல்லலாம். ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு சாதாரண கூட நடிக்கிற இணை நடிகனாக இருந்த சூரி இப்போ தமிழ் சினிமாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கதாபாத்திரமாக மாறி இருக்காருன்னா அதுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் அவரோட உழைப்பு மட்டுமே. ஏன்னா சமீபத்திய பேட்டில் அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, எத்தனை நாள் சினிமாவே வேணாம், இதுக்கப்புறம் என் வாழ்க்கை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு போகிறது கூட காசு இல்லாமல் தான் நான் சினிமாவிலே வாழ்ந்திருக்கேன்னு சொல்லி ரொம்ப கவலைக்கிடமாக அந்த விஷயங்களை சொல்லியிருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் வெண்ணிலா கபடிக்கு முன்னாடி நான் ஊருக்கே போயிடலான்ட்டு தன்னோட நண்பருடன் காசு கேட்ட சூரிக்கு காசு எதுவுமே கிடைக்காதனால வேறு வழியே இல்லாமல் தான் வெண்ணிலா கபடியோட நம்ம முடிச்சிக்கலாம்னு சொல்லி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஆனால் சினிமா திரையுலகம் உங்களுக்கே தெரியும், யாரை எப்படி தூக்கிவிடுனே தெரியாது. திறமையற்றவனும் திறமை உள்ளவனும் தாண்டி யாரெல்லாம் டெடிக்கேஷனாக அதுக்காக ஒர்க் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக கலைத்துறை திரும்பி அவங்களுக்கு கொடுக்கும்ன்றதுக்கு மிக முக்கியமான உதாரணமாக சூரிக்கு வெண்ணிலா கபடி குழு ஒரு மிகப்பெரிய படமாக அமைஞ்சுது. அந்த படத்துக்கு அப்புறம் பல படங்களில் குட்டி குட்டி கேரக்டர்கள் பண்ண சூரி அடுத்து பெரிய பெரிய ஜாம்பவான்கள் ஹீரோஸ் கூட பார்த்தீங்கன்னா காமெடியனாக பண்ணார். காமெடியை தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா கதையின் நாயகனாக நிறைய படங்களை பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் சூரிக்கு காமெடி ரோலே வராதுன்னு சொல்லி வெற்றிமாறே சொல்லியிருக்காராம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றிமார்கிட்டே பிளெஸிங் வாங்கின சூரி அடுத்தடுத்து நிறைய படங்களை குணச்சித்திர கதாபாத்திரமாக நடிப்பாருன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.